அது வச்சு சார் கார்த்தி ரேஷன் கார்டு ஆதார் அட்டை எதுவுமே காணாம என்ன சார் அமுத்தி உடைச்சு போட்டு இதுனா கலைமாமணி அவனா காணா சார் காணா 1.5 லட்சம் ரூபா வச்சிருந்தேன் அதை காணா ரொம்ப காசு ஃபுல்லா அடிச்சிட்டேன் சார் செல்வம் அந்த ஒரு 10 நிமிஷம் இருக்க கூப்பிடுறேன் அப்பா ஒரு பணத்தை காணாமடா ஐயோ தனியை விட்டவே அது வச்சுதா பையன் காண சார் பாருங்க சார் நீங்க பையெல்லாம் உடைச்சு இங்க பாருங்க சார் இந்த படத்தை எப்படி போட்டு வச்சிருக்காங்கன்னு உடைச்சுட்டாங்கடா அந்த படத்தை உடைச்சுதாண்டா இருக்கு போச்சு என் பொருள் ஃபுல்லா போச்சு நாசமா போச்சு போச்சே போச்சே என்ன பண்ணுங்க ஐயோ போச்சே சார் இல்ல சார் தூக்கிட்டா சார் கார்த்தி ரேஷன் கார்டு ஆதார் அட்டை எதுவுமே காணாம துப்புல வச்சிருந்தோம்ல ரேஷன் கார்டு ஆதார் அட்டை எதுவுமே இல்லை தூக்கி அடிச்சிட்டாங்க நீ எப்படி போய் நான் ரேஷன் கார்டு வாங்குறது இங்க பாருங்க சார் எப்படி பிரிச்சு போட்டு வச்சிருக்கிற ஒரு பெரிய டைரி வச்சிருக்கீங்க அதுல பேப்பர் நான் இருந்துச்சு வண்டி உள்ள வண்டி ஸ்கூட்டி கேட்கலாம் சார் வணக்கம் சார் என்ன சார் அமுத்தி உடைச்சு போட்டு இதுனா கலைமாமணி அவனா காணா சார் எல்லாமே காணா வீட்டுடைய நிலைமையை பாருங்க எப்படி வீடு கிடக்கு மட்டும் நீங்க வந்து கொஞ்சம் என்கொயரி பண்ணிக்கிறீங்க நான் இன்னைக்கு நைட்டு தங்கிதான் சார் ஆகணும் வேற வெளியில போய் எனக்கு ரோட்ல போய் படுக்க முடியாது சரிண்ணே சரிண்ணே சரி நான் சாமியை மட்டும் கொடுத்து சொல்லிடுங்க சரி போச்சு என் பொருள்லாம் போச்சு அப்படியே முடித்தாங்க உடச்சு சாதிட்டாங்க எனக்கு போச்சு எல்லாம் ஐடி எதையுமே காணா அம்முட்டி ரேஷன் கார்டு காணா ஆதார் அட்டை காணா எல்லாமே போச்சு ஒரு வீடு வாடகைக்கு விட்டா வீட்டு ஓனர் இப்படிலாம் பண்ணுவாங்களா எந்த ஊர்ல நியாயம் இருக்கு சார் எனக்கு படப்படன்னு வருது சார் நான் ஆஸ்பத்திரிக்கு போறேன் நீங்க தப்பா நினைச்சுக்கிறாங்க இன்னும் நான் செக் பண்ணணும் தரமா சாவியை வாங்கி வச்சிருக்கேன் இந்த கிளாஸ் யார் சார் உடைச்சா இந்த கிளாஸ் யார் சார் உடைச்சா நான் உடைச்சா சார் உடைச்சு இது வழியா கதவை திறந்து என்னென்ன அப்ளை பண்ணணுமோ பண்ணி வச்சிருக்காங்க நீ இன்னும் செக் பண்ணு ஃபுல்லா எது காணும்னு பாஸ்போர்ட் காணாம போச்சு வீட்டை காவி வைக்கிறது நான் சாவி விட்டோம்னு என் வீட்டுக்கு நான் எப்படி சாவி விட்டேன் பணத்தை காணாமே பணத்தை காணாம உள்ள வச்சிருந்த கலைமாமணி அவார்டு 2 அவார்டு ஸ்டாலின் கலைஞரையா கொடுத்தத 2யுமே தூக்கிட்டாங்க எனக்கு இது பெரிய பிரச்சனை
மானக்கேடாயிருச்சு. சரி சரி. என்னென்ன வீட்டில் உடச்சி நாட்டம் உள்ள போய் ஜாம சமைக்கிற ஜாம நம்ம இல்லாம அத்தனை திருத்துக்கிற பண்ணிட்டானே. நீங்க தேடுங்க பேக்கானா ஒரு பேக்கு அது என்ன பைக் ஒரு பின்னாடி உடஞ்சிருக்கு. அதற்கான இங்கிட்டு ஒரு 1.5 லட்சம் ரூபா வச்சுருந்தேன். அதற்கான ரொம்ப காசு ஃபுல்லாக அடிச்சுட்டேன் சார்.